வேதாளம் திரைப்படத்துல நடிகர் அஜித்குமாருக்கு தங்கச்சியா நடிக்க வேண்டியது நடிகை லட்சுமி மேனன் கிடையாது. விஜய் டிவியோட பிரபல தொகுப்பாளினி தான் இந்த கதாபாத்திரத்துல முதல்ல நடிக்க வேண்டியது. ஆனா ஒரு சில காரணங்கள்னால இவங்க இந்த படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சு. இந்த தொகுப்பாளினி யார் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடிகர் அஜித்குமாரை பிடிக்குமா அப்படிங்கறதையும், அவரோட நடிப்புல வெளியான திரைப்படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் சினிமாவில உச்ச நடிகர்கள்ல ஒருத்தரா தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நடிகர் தான் நடிகர் அஜித்குமார். இவரை பிடிக்காதவங்க அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இவர் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இவர் அவ்வளோ சிம்பிளா இருப்பாரு. பெரிய ஆளுதான், பட் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட எல்லாத்துலயுமே சகஜமா பழகுவாரு. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா, ரசிகர்களை எனக்காக எப்போதுமே காத்துட்டு இருக்காதீங்க, நீங்க என்னை பத்தி கண்டுக்காதீங்க, என்னோட படத்தை பாக்குறீங்களா அது வரைக்கும் சரி, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அதுக்காக நான் உங்களோட ரசிகன் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம், எனக்காக உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, முதல்ல நீங்க உங்களோட வேலையை பாருங்க, உங்களோட குடும்பத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவாரு. இதுவுமே ரசிகர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்காத ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கார் ரேஸ், பைக் ரேஸ்ல மும்முரமா இருக்காரு நம்மளுடைய அஜித்குமார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ கடைசியா இவரோட நடிப்புல வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்சது. இதுக்கப்புறமா இவரோட நடிப்புல எந்த படம் வெளியாக போகுது, படம் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா AK-64ஓட அப்டேட் என்ன, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த படத்தோட நிலைமை என்னல இருக்கு அப்படிலாம் எல்லாருமே கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நடிகர் அஜித்குமாரை திரையில பாக்குறதுக்கு அவங்களோட ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவரோட தரிசனம் கிடைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே அஜித்குமாருக்கு ஒரு மாசான படங்கள் தான் இருக்குது. ஆரம்ப காலகட்டங்கள்ல லவ் பாயா, ஒரு சாக்லேட் பாயா நடிச்சிட்டு இருந்தாரு. அடுத்தடுத்து இப்போ ஒரு மாஸ் ஹீரோவா தான் கலக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனால இவரோட என்ட்ரியை பாக்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் அள்ளும். இப்போ இவர் கார் ரேஸ்ல பிஸியா இருக்கிறதுனால அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் வரைக்குமே கார் ரேஸ்ல தான் பிஸியா இருக்க போறார் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால அஜித்குமாரோட ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தத்துல தான் இருக்காங்க. ஒரு பக்கம் கார் ரேஸ்ல நம்ம இந்தியாவுக்காக தானே பெருமை சேர்க்கிறார் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சி அடைந்தாலுமே திரையில பார்க்க முடியலையே, அவரை பார்த்து ரசிக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தத்துல இருக்காங்க. இருந்தாலும் AK-64ஓட அப்டேட் என்ன, அதோட நிலைமை என்னல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில அஜித்குமார் ஒரு சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்க போவதா தகவல் வெளியாச்சு. அடுத்ததா அவர் நடிக்கக்கூடிய படங்களை அவரே இயக்க போறார் அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாச்சு. இதனாலதான் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வரும். இவ்வளவு இருந்தாலும் அஜித்குமாரோட திரை வாழ்க்கையில முக்கியமான படங்கள்ல ஒண்ணு வேதாளம். இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி படமா இருந்துச்சு. அவரோட வாழ்க்கையில இந்த ஒரு படமே மறக்க முடியாத படமா இருக்கும். இதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அஜித்குமார் அவ்வளோ ஒரு இன்னசென்டான பாயா இருப்பாரு. எல்லாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, இவர் எதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்காரு, இந்த படம் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா தங்கச்சிக்காக எது வேணாலும் பண்ணுவாரு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் தங்கச்சிக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடிய அண்ணன் கிடையாது, தங்கச்சிக்காக எவனை வேணாலும் பண்ணக்கூடிய அண்ணன் அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்டா சொல்லணும், தங்கச்சிக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய அண்ணன் கிடையாது, தங்கச்சிக்காக எவனை வேணாலும் செய்யக்கூடிய அண்ணனாதான் இந்த படத்துல நடிகர் அஜித்குமார் நடிச்சிருந்தாரு. இதனால இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் கொடுத்துச்சு. இந்த படத்துல அஜித்குமார் சாருக்கு தங்கச்சியா நடிகை லட்சுமி மேனன் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஜோடியா ஸ்ருதிகாசன் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஃபுல்லாவே நடிகை லட்சுமி மேனனை சுத்தி தான் கதைகள் நகர்ற மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல தன்னோட தங்கச்சியோட படிப்புக்காக கொல்கத்தா போவாங்க. அங்க போயிட்டு டாக்ஸி ஓட்டுவாரு அஜித்குமார் சார். அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய குற்றவாளிகளை பிடிச்சு தரணும், அதுக்கு நீங்க எங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அது அஜித்குமார் சார் கண்ணில் பற்றும், அவர் பிடிச்சு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா வில்லன்கள் இவரை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா இவர் அப்போதான் தெரிய வரும், இவர் யாரு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். நீங்க என்ன தூக்கிட்டு வந்ததா நினைக்கிறீங்களா, நான் தான் உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுவாரு. அந்த ஒரு டைலாக், அவர் பேசக்கூடிய விஷயம் எல்லாமே அவ்வளோ கிளாப்ஸ் தட்டுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு இன்னசென்டா இருந்து
ஒரு டெரரா மாறுற விஷயம் வந்து சட்டனா பண்ணுவார். அதை பார்க்கறதுக்காகவே எல்லாரும் அவ்வளோ ஆவலா இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மிரட்டி இருப்பாரு. தங்கச்சி வரதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இவர் எல்லாத்தையும் போட்டு பொழந்துகிட்டு இருப்பாரு. ஆனா தங்கச்சி வந்ததுக்கு அப்புறமா மத்தவங்க கிட்ட அடி வாங்குவாரு. சோ அந்த சீன்லாம் பாக்குறப்போ எப்படியா இப்படி நடிக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துல அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் வரும். அவர் எப்படி இருந்தாரு, வேதாளம் கேரக்டர்ல எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அப்புறம் லட்சுமி மேனன் எப்படி இவங்களோட லைஃப்ல வந்தாங்க. ஆரம்பத்துல லட்சுமி மேனன் வந்து அவங்களோட தங்கச்சியாவே இருக்க மாட்டாங்க. லட்சுமி மேனன் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டி இவங்க கிட்ட ஹெல்ப் வந்ததுக்கு அப்புறமா அப்படிதான் மூவ் ஆகிட்டே இருக்கும். லட்சுமி மேனனோட அம்மா அப்பா கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். தம்பி ராமையா நடிச்சிருப்பாரு அப்பாவா. இதுல வந்துட்டு ரத்னா நடிச்சிருப்பாங்க அம்மா கேரக்டர்ல. அவங்க வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சென்டிமெண்ட் அண்ட் காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல வந்து லட்சுமி மேனனுக்கு அடிபட்டதுக்கு அப்புறமா அவங்க சுயநினைவை இழந்துடுவாங்க. ஃபுல்லா இவர் வந்து தங்கச்சி மாதிரி பார்த்துட்டு தான் வளர்த்துட்டு இருப்பாரு. ஸோ ஃபுல்லா அதுக்கப்புறமா சேஞ்ச் ஆயிடுவார். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரவுடி மாதிரி எல்லாத்துக்கும் அடிதடி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர் வந்து லட்சுமி மேனனுக்காக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிதான் கதை நகர்ந்துட்டு போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா தங்கச்சி முன்னாடி எதையும் காட்டிக்காம மற்றவங்களை போட்டு அடிக்கிறது இது எல்லாமே வந்து ரொம்பவே ஜாலியா இருக்கும். ஃபுல்லாவே படம் ஃபுல்லாவே வந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜாலி அந்த மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் சீரியஸ் சென்டிமெண்ட் அப்புறம் அடிதடி எல்லாத்துக்குமே பஞ்சமே இல்லாம இந்த படம் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். குறிப்பா சூரி காமெடி இந்த படத்துல வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸ்ருதிஹாசனுமே வரக்கூடிய சீன்ஸ் வந்து கொஞ்சம் காமெடி இருக்கும். அவங்களுக்கு வந்து கம்மியான இடங்கள் தான் இந்த படத்துல வந்து இருக்கும். எப்படிதான் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வரும். ஹீரோ கூட வந்து ரொமான்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவங்களுக்கான பார்ட் ரொம்பவே சூப்பரா தான் இருக்கும். இது படத்துல லட்சுமி மேனனுக்கான கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் வெயிட்டான கதாபாத்திரம் தான். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா அந்த டைம்ல வந்து லட்சுமி மேனன் வந்து நிறைய ஹீரோக்கள் கூட வந்து ஹீரோயினியா தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி தங்கச்சி கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுந்துச்சு. இருந்தாலும் இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா தான் முழுக்க முழுக்க லட்சுமி மேனனை சுத்தியே இந்த கதை வர்றதுனால அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க போல அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாவே அவங்கள நோக்கி தான் நகர்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல படம், அதுவும் அஜித் சார் கூட டிராவல் பண்ற படம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் இப்ப சமீபத்திய பேட்டி ஒண்ணுல வந்து தொகுப்பாளினி வந்து அந்த படத்துல நடிக்க வேண்டியது லட்சுமி மேனனே கிடையாது, அந்த படத்துல நடிக்க வேண்டியது நான் தான், அந்த வாய்ப்பை வந்து நான் தான் தவற விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வேற யாருமே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் இவங்க யார் அப்படின்றது. விஜய் டிவி அப்படின்னாலே இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க தான் திவ்யதர்ஷினி டிடி. இவங்க தான் இந்த படத்துல வந்து முதல்ல நடிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நடிக்க முடியாம போயிடுச்சு. அதனால இந்த பட வாய்ப்பை வந்து அவங்க ஏத்துக்கல. இதுக்கப்புறமா தான் லட்சுமி மேனனை நடிக்க வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் லட்சுமி மேனன் வந்து பக்காவா செட் ஆகியிருப்பாங்க இந்த கதாபாத்திரத்துக்கு. ஒருவேளை இந்த கதாபாத்திரத்துல லட்சுமி மேனன் இல்லாம டிடி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லப்பா இது வந்து லட்சுமி மேனனுக்காகவே எழுதின கதை மாதிரி தான் இருக்குது, அதனால லட்சுமி மேனனை தவிர வேற யாரையுமே வச்சு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ சில பேர் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்போம். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க அந்த படம் ஃபர்ஸ்ட் எங்கிட்ட தான் கொடுத்தாங்க, எங்கிட்ட தான் கேட்டாங்க, ஆனால் நடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நமக்கு என்ன தோணுனா இவங்க நடிச்சிருக்க கூடாது, கண்டிப்பா இவங்க நடிச்சா அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்காது, அந்த நடிகர் நடிச்சதுனால மட்டும்தான் இந்த படம் ஹிட் ஆச்சு, அந்த நடிகை நடிச்சதுனால மட்டும்தான் இந்த படம் ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுமே நிறைய டைம் வந்து யோசிச்சிருப்போம். ஏன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் வந்து தெரியாம இந்த படத்தை வாய்ப்பை தவறு விட்டுட்டேன், நான் நடிச்சிருக்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நமக்கே தோணும் இல்லப்பா நீங்க நடிக்காதது நல்லதுதான், ஏன்னா அந்த படத்துக்கு அவங்க தான் செட் ஆயிருப்பாங்க, வேற யாரையுமே வச்சு பார்க்க கூட முடியல அப்படின்ற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான் இந்த கதாபாத்திரத்துக்கு டிடி நடிச்சிருந்தா அப்படின்றது யோசிக்க முடியல. பட் டிடியுமே ஒரு சில படங்களை நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு செட் ஆவாங்களான்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒருவேளை டிடி நடிச்சிருந்தா நம்ம வந்து ரசிச்சு பார்த்திருக்கலாம். ஏன்னா அஜித் சாருக்காகவே அந்த படத்தை வந்து நம்ம பார்த்திருப்போம். அப்படி இருக்கும்போது அதுல யார் தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருந்தாலும் நம்ம ரசிச்சுதான் பார்த்திருப்போம். பட் இருந்தாலும் டிடி நடிச்சிருந்தா ஓகே, ஒருவேளை அவங்க ஃபர்ஸ்டே நடிச்சு வெளிவந்திருந்தா கூட நம்ம அக்செப்ட் பண்ணியிருப்போம். ஆனா இப்போ வந்து லட்சுமியை நடிச்சு அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா திடீர்னு சொல்றதுனால அந்த படத்துல இல்லப்பா அவங்க நடிச்சிருந்ததுனாலதான் நல்லா இருந்துச்சு, செட் ஆகுமான்னு கேட்டா தெரியல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த படத்துல வந்து டிடி நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் வேதாளம் திரைப்படம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த படத்து மட்டும் இல்லாம அஜித் சார் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள்ல உங்களுக்கு எந்தெந்த திரைப்படங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.